நான் ஒரு கடை வச்சிருக்கேன். அந்த கடையில ஏதாச்சும் அது வந்து கணவன் இல்லாத நிலையில வந்து மிகவும் வறுமை கொட்டி பாண்டியில செஞ்ச வேற அவற்றை விடுங்கன்னு இருக்கு. அப்படியே எல்லாம் செய்யறாங்க யாழ்ப்பாணத்துல நல்லபடியா செடிகளை பாருங்க. சொல்லி வெல்டிங் ஒர்க் இவங்கள்ட்ட நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் வந்து உருட்டு வண்டில கூடாது. ஏதோ தங்களால முடிஞ்ச அளவு சின்ன உதவியை செய்து எங்கள் வேற லெவல் வடிவா தான் கிடக்கு இப்படியே பார்க்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான்சன். இன்றைய தினம் வந்து என்ன மாதிரி ஒரு காணொளி என்று சொன்ன போனால், யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியை வந்து சேர்ந்த ஒரு 38-40 வயது 38 வயது இருக்கிற அவரால் வந்து நிறைய நாட்களுக்கு முன்னம் வந்து ஒரு உதவி திட்டம் ஒன்று கேட்டிருந்தவா. அவருக்கு வந்து 2 பிள்ளைகள். ஒரு பிள்ளை வந்து ஒரு ஹாஸ்டலில் படித்து கொண்டு இருக்குது. ஒரு பிள்ளை வந்து சிறியால் வந்து 7ஆம் ஆண்டு. அவள் வந்து அவளோட வாழ்க்கையை வந்து தனியைத்தான் நடத்தி கொண்டு போகிறா. அதாவது வந்து கணவன் இல்லாத நிலையில் வந்து மிகவும் வறுமை உட்பட்ட ஒரு நிலையில் வந்து மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு நேர சாப்பாட்டுக்கு கூட வந்து இப்போ சரியான கஷ்டமாக இருந்து மிகவும் அவதிப்படுறேன்னு சொல்லி எங்களுக்கு கோல் தந்திருந்தா. அப்போ அந்த நிலைமையை வந்து நாங்கள் கருத்து கொண்டு உடனடியாக வந்து நாங்கள் வந்து தமிழ் 3045 டிக்டாக் ஐடியை வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணி இப்படியான ஒரு அக்கா ஒரு ஆள் இருக்கிறா. அவருக்கு வந்து இவ்வளோ இப்படியான ஒரு உதவிகள் தேவைப்படுது. அவள் வந்து எங்கள்கிட்ட வந்து கேட்டிருந்த உதவி வந்து காசோ பணமோ எதுவுமே இல்லை. அவருக்கு வந்து ஏதாவது ஒரு வாழ்வாதார உதவி ஒன்று செஞ்சு தர சொல்லி தான் அவள் வந்து கேட்டிருந்தவா. அப்போ நாங்களுமே வந்து என்ன வாழ்வாதார உதவின்னு கேட்க வந்து அவள் சொன்னா நல்ல சாப்பாடுகள் வந்து அவள் செய்வாவாம். அப்போ சாப்பாடுகள் செஞ்சு வந்து அவள் ரோட்லேயோ திருவிழாக்கள்லேயோ கோவில்கள்லேயோ வந்து ஒரு விற்பனை செய்யக்கூடிய மாதிரி ஒரு வழியை வந்து அவருக்கு ஏற்படுத்தி தர சொல்லியிருந்தது. அப்போ அந்த இதில் வந்து நாங்களுமே வந்து அவருக்கு கொடுக்கறதுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். வந்து கிட்டத்தட்ட அவள் சாப்பாடுகள் வந்து வடைகள் எல்லாமே சேர்ந்து விற்கக்கூடிய மாதிரி ஒரு அழகான ஒரு விஷயம் ரெடி பண்ணிக்கிறோம். அதைத்தான் நாங்கள் வந்து கொண்டு போய் கொடுக்க போகிறோம். மேலதிகமாக வந்து அந்த அக்காவுக்கு 10,000 ரூபா காசும் வந்து தமிழ் 3045 டிக்டாக் ஐடி வந்து கொடுத்துருக்குது. வந்து அவருக்குரிய அந்த சமையலுக்கு தேவையான பொருட்கள் டிஷ்ஷுன்னு சொல்லி எல்லாமே வாங்குறதுக்கான பொருட்களுக்கும் வந்து அவங்களே வந்து காசை கொடுத்துருக்குறாங்க. இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து நாங்கள் அவருக்குரிய அந்த பொருளை நான் இப்போ கொண்டு போய் காட்டுவேன். அது எப்படி இருக்குன்ட்டு நீங்களும் கட்டாயம் கமெண்டில் சொல்லுங்க, நல்லா இருக்கா என்னமேன்னு சொல்லிட்டு போய் அந்த அக்காடை கொடுப்போம். அதுதான் இன்றைய வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் புதுசாக யாராச்சும் வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ. அது எனக்கு ஒரு வகையில் பிரயோசனம் இருக்குன்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வடவண்டியில் வந்து அவன் லோகோ எல்லாம் வந்து அடிச்சு கிடக்கு தமிழ் 3045 சொல்லி. அதே மாதிரியே இங்கால பக்கம் வந்து எங்கே வண்டியில் மற்ற பக்கம் கிடக்கு என்ன வண்டில் வந்து செஞ்சால் வந்து இவர் தான் RS பிராண்டட் பில்டிங் அண்ட் ஃபேப்ரிகேஷன் சிறுப்பட்டி ஷாப் நீர்வேலி. அதுதான் வண்டியில் செஞ்சவர். அவற்றை விடுங்கன்னு இருக்கு. அந்த வண்டியில் அடுத்து காடுங்க இருக்கா என்ன மாதிரி எல்லாம் செட்டப் போலும் கூட இது வண்டியில் விட்டுலாமேண்ணே. வண்டியில் ஒரு யாழ்ப்பாணத்துல இப்படி வண்டியில் இல்லையான்னு நினைக்கிறேன். வண்டியில் பாருங்க, வண்டிலுக்கு வந்து அப்படி அந்த இதுக்கு நின்று அந்த அக்கா பிஸ்னஸ் செய்யக்கூடிய மாதிரி ஒரு செட்டப் பண்ணி நான் செஞ்சு இப்போ கூட வண்டியில் வந்து தரப்பால் தான் கிடக்குறேண்ணே. தரப்பால் தான் கிடக்கிறது. இப்படி இதில் நின்று அப்படி அந்த பிஸ்னஸ்கள் செய்யக்கூடிய மெதான் வச்சுக்கிற ரெடிய செட்டப்பாக வந்து எல்லாமே என்ன இது என்ன அலுமினியமா பெயிண்ட் என்ன இப்போ தான் அடிச்சதோ வாரத்துக்கு முதல் இல்லாட்டி வேலையை அடிச்சதோ வேலையை அடிச்சேண்ணே. இதுக்குள்ள கேஸ் அதில் வைக்கிறதுண்ணே. வண்டியில் சும்மா வேறு லெவல் வடிவாக தான் கிடக்கு இப்படியே பார்க்க. போவேக்கா அப்படி அதை பூட்டி போட்டு போகிறது என்ன வண்டியில் அந்த சைனாண்ட தாமரை கோபுரம் மாதிரி கொண்டா வந்து பாருங்க ஒரு கொஞ்சம் அந்த கோபுரங்கள் மேட அந்த தாமரை கோபுரம் சைனால கட்டுவாங்க வீடுகள். அந்த ஒரு செட்டப்லாம் கிடக்கு வண்டியில் அந்த வித்தியாசமான ஒரு இதில். அப்போ ஏற்றுவோம், ஏற்றி கொண்டு அக்காட்ட போவோம். ஓ ரைட்டா அப்படி எடுத்துக்கொண்டு போக. சரி சில்லெல்லாம் இந்த சுழற சில்லுன்னு
அப்போ இந்த டயரும் போட்டிருக்கு இதுவும் போட்டிருக்கேண்ணே லேஸில் தான்டா அது இப்போ பொம்பளை பிள்ளைலண்டா கொஞ்சம் விட்டுறது சுகமாக இருக்குமேண்ணே அதுதானே அது இப்போ நாங்கள் வந்து வட்டுக்கோட்டை சந்தியில் வந்து நிற்கிறோம் வட்டுக்கோட்டை வண்டில் வந்து வாகனத்தில் வைக்கப்படுது அண்ணதான் அந்த அக்காக்காண்டி கொஞ்சம் கடும் உதவியல் செஞ்சு உருட்டு வண்டில் உருட்டு சந்தி அங்கெல்லாம் கொண்டு அடிக்கணும் மேம் அங்க கொண்டு உருட்டி கொண்டு சிக்கலா போடு திருப்பு நல்லாதான் உருது டிக்கெட் கடைக்கு பக்கத்தான் போட்டிருக்கேண்ணே அங்காலே எங்காலே போட போறியா அக்கா எங்க இங்கே விட போறீங்க அங்கே விட போறீங்களா அவன் கடை மறைக்கும் என்ன அப்ப நெஞ்சால பாக்கும் நீங்களே எல்லாம் விட்டுட்டு முதல்ல ஹெல்மெட் எல்லாம் கலட்டி ரிலாக்ஸ் ஆனிலுங்க அது அப்புறம் நீங்க நாளைய வந்து கூட்டலாம் தானே அக்கா ரொட்டி விடுங்க அதுல கொண்டு அண்டே விட போறீங்க விட்டுங்க நீங்க இதுக்கு கதவு எது அதுக்கு கதவு வராது அதுல என்ன வைக்கிறது சிலிண்டர் வெஜ் எடுக்கிறேன்னு சொன்னேன் அப்படி பார்ப்போம் அதுக்கு செட்டப் ஒன்று பண்ணுவோம் அப்படியே விடுங்க திருப்பி என்ன ஓட தெரியா நினைக்கிறீங்க கியர் இல்லை இந்த பக்கம் திருப்பி கொண்டு போக போறீங்க ரைட் மஞ்சா கூட்டு நல்ல இங்கே எடுத்துட்டு கதவை திறந்து எங்கடாப்பா எதுக்கு கிடக்கு எதுக்கு இல்லையா அத போட்டியும் போட்டீங்க ஏன் பூட்டி விட்டீங்க எங்கட இந்த அண்ணன் தான் உன்னப்பா தெரியும் கிடக்க தெரியுமா இல்ல இடங்கள் தூரம் எல்லாம் ஓகே உங்களுக்கு அளவுகள் எல்லாம் அதை விடுங்க அதை பூரா செட் பண்ணி தரலாம் இதெல்லாம் ஓகே தானே அளவுகள் பிரச்சனை இல்லை சார் அப்போ கொண்டு வாங்க உங்களோட பொருட்களை உங்களோட சாமான்களை கொண்டு வாங்க இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து வட்டுக்கோட்டை சந்தியில் மெயின் சந்தியில் வந்து இருக்குது அக்கா வந்து வடை கடை வந்து செய்ய போகிறோம் வடை சுட்டு விற்க போகணுன்னு கேட்டதால் கொடுத்த ஒரு உதவி திட்டம் தான் இது தமிழ் 3045 சொல்லி ஒரு டிக்டாக் ஐடியில் இருந்து அவங்க சேர்ந்து வந்து முழு உதவியை வந்து செஞ்சுருக்கிறாங்களா அக்காவுக்கு அப்போ அக்காண்ட நாள் வேலைக்கு வந்து வடை வந்து சுட்டு கொண்டு வந்திருக்கிறா இங்கே ரேல் எல்லாம் வாங்கினீங்களா ரெண்டா மிச்சம் வாங்கணுமா ஃபைவ் மினிட்ஸ் ரிட்டர்ன் கொடுங்க இன்னொரு படி எடுத்தாங்க இன்னொரு படி ஆட்டோக்கு விடங்கள் என்னக்கா சரி எடுத்துன்னு வாங்க
அண்ணா என்ன டிக்கெட் கடை இதில் கனகாலம் வச்சுக்கிறீங்களோ கனகாலம் வச்சுக்கிறீங்களோ வேலைக்கு நிற்கிறீங்களோ இடத்துல ஆக்கள் ஓட்டம் பாரு இதில் போட்ட வெறுமன்ற ஓட்டம் பெருமா நான் கொடி நான் அதை குத்திடுங்க சும்மா அப்படி மேலே சட்டி பிக் பாஸ் சட்டில் கொடுங்க சட்டில் உடுப்பு காய ஒரு கிளிக் மாதிரி தான் ரைட்டு ஓ என்ன கொஞ்சம் இருக்கு எடுத்துட்டு வாங்க இன்னும் கிடக்கு அக்கா நான் சாமான பாரு இந்த இது வடை மிக்சர்கள் அங்கே இது வந்து அந்த கல்லங்கள் அப்போ வடை கடை வந்து இன்றைக்கு வந்து மெயினாக போட்டாச்சு சந்தீபா வந்து அந்த பக்கம் போலீஸ்காரருக்கு வந்து கதை சொல்லி அப்போ அவங்களும் வந்து கேட்டு போய் கொண்டிருக்கிறாங்க ஏதோ விஷயம்னு சொல்லி அவங்க எங்க வட்டுக்கோட்டை போலீஸாக்கள் தான் வட்டுக்கோட்டை போலீஸ் அவங்க ஓகே சேராக்களை தெரியும் நான் சாப்பாடு கடைக்கு சேராக்கள் தெரியும் பொமிஷன் கிடக்கு தானே பொமிஷன் எடுத்து நான் சாப்பாடு கடைக்கு சரியா அப்படின்னா சரி அதனால எல்லாம் ஓகே போலீஸ் டைம் எடுக்கணுமா பொமிஷன் போலீஸ் ரிப்போர்ட் தரணும் நாங்க இங்க இருக்கிறோம் நாங்க ஒரு பிள்ளையும் இல்ல நல்ல மனுஷர் சொல்லி இல்லாட்டி செய்ய ரிப்போர்ட் தராடி கட்ட மனுஷர் என்ன தங்காலம் இது என்ன பாக்ஸ் சுண்டல் பாக்ஸ் வெஜ் சாப்பிடுறது என்ன பாக்ஸ் இப்பதான் இந்த வண்டியிலுக்கு இப்பதான் இந்த கதை வந்துருக்கு சாம்பார் வெஜ் சாப்பிடுறது சரியா ஒரு மாதம் கழிச்சு வண்டியில் செஞ்சு ஒரு மாதம் கழிச்சு இப்பதான் வந்துருக்கு வண்டியில கூடிய கலை ஒரு மாதத்துக்கு மேல அக்காடு இன்னும் கணக்கு ஐட்டங்கள் இருக்கு வீட்டை செஞ்சீங்களோ அந்த முன்னுக்கு இதெல்லாம் போடாம செஞ்சா பிஹெச்ஏ வந்து அப்படியே சீல் வச்சு விட்டுரு அந்த தொப்பி மாதிரி சைனா தொப்பி ரெடி பண்ணோடும் சும்மா தொப்பி இன்றைக்கு முதல் அதான் என்ன இல்ல தொப்பி இருக்கு தொப்பி கிடக்கு சைனா தொப்பி இல்ல பாப்போம்மா தொப்பி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு வடை கடை ஒன்று திறந்து கொடுக்குறோம் நாங்கள் வடை வண்டில் கடை அதுவும் ஒரு நல்ல மனுஷருக்கு நல்ல ஒரு அக்காவுக்கு தான் காய்ச்ச உடனே வந்து உதவி செய்யக்கூடிய சரியான ஆளுக்கு தான் வந்து போகுது உதவியும் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து வட்டுக்கோட்டை சந்தி என்னக்கா இது வட்டுக்கோட்டை சந்தி இது ரைட்டா கேப் போட்டாச்சா இது கணக்கா வேண்டி வச்சிருக்க வேண்டி வரும் என்னக்கா இது ஒவ்வொரு நாளும் மாத்தணும் என்ன நாங்கள் வந்து இதில் டிக்டாக்ல எடுத்து போட கொஞ்சம் ஜனங்கள் வந்து கட்ட சப்போர்ட் பண்ணுங்க இடத்துல வேண்டி போலீஸ் போலீஸ் ஸ்டேஷனாக்கா அதில் அப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேயும் இருக்கிறண்டா வந்து வேண்டி வந்தேன் கட்டாயம் என்ன பக்கத்தில் இருக்கிறண்டபடியா டிக்டாக்ல சொல்லுவோம் முன்பக்கமாக கொண்டு வந்து காட்டு அப்படி அக்கா இன்றைக்கு என்ன சொன்னால் 4 வேலை தானே அப்போ வீட்டை இருந்து செஞ்சு கொண்டு வந்துருக்குறோம் வடையல் அது நான் வேலையில தான் அக்கா தட்டின்னு வந்துருக்குறேன் அப்ப சாப்பாடும் காட்டி விற்க போறீங்க என்னக்கா சாப்பாடு தோசை அதுகள் இதுலயே உடனே போட்டு கொடுக்குற மாதிரி உடனே வீட்டுல இருந்து கொண்டு வந்து காலேஜ் இல்ல மாவை கொண்டு வந்து சுட சுட அப்படியே சுட்டு கொடுக்கும் ஒரு 2 ஸ்டூலும் வேண்டிங்கடாக்கா இதுல இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி ஆக்கள் செய்யலாமா மேலே வச்சிருங்க அப்படி மேலேயா மேலே வைங்க சில இதுல இதை இப்படி இதுல வாழை இலையில போடவா சுண்டல் வாழை இலையில போடுங்க அந்த சில்லு கல்லு வச்சிருங்க நிப்பாட்டுற நேரங்கள்ல நண்டு வடையும் செய்யறீங்களோ அது இன்றைக்கு சும்மா சாம்பிளுக்கு கொஞ்சம் கொண்டு வந்தது இதுல வந்து பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இங்க ஸ்கூல் இருக்கு ஸ்கூல் என்னக்கா அது ஸ்கூல் ஜெஃப்னா காலேஜ் இருக்கு ஃபுட் சிட்டி அழிஞ்சால நூல் லைப்ரரின்னு சொல்லி பரவாயில்ல ஒரு இடங்கள்
புழங்கக்கூடிய மாதிரி தான் பட் அன்றைக்கு மக்காவை தேடி வரைக்க அந்த கிரவுண்ட்ல சரியான க்ரௌட் ஒரு 5-6 டூரிஸ்ட் பஸ் வந்து நிற்குது அப்படியே விளையாட்டு போட்டி நடக்குதுன்னு அப்போ அடிக்கடி ஒரு க்ரௌடான ஏரியா தானே இது உங்களோட கையிலான் இருக்கு உங்களோட கை விதங்கள்ல மார்க்கெட்டிங் இது அக்காண்டி சாம்பிள் கொண்டு வந்த நண்டு நண்டு என்ன அது என்ன மாதிரி இது சீ ஃபுட் பாக்ஸ் வந்து செய்ய போறேன் சும்மா அன்றைக்கு சாம்பிளுக்கு சீ ஃபுட் பாக்ஸ் நண்டு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படி நண்டு இறால் மீன் எல்லாம் வரும் எல்லாம் கலந்து வித்தியாசம் யாழ்ப்பாணத்தோட நண்டு போடுறீல அது எல்லாம் இன்றைக்கு ஃபர்ஸ்ட் தானே ஃபர்ஸ்ட் நான் நண்டு போட்டு வந்தா நீ கண்ணு நீ அங்கே நானும் தான் நண்டு வந்து சிக்கன் சம்பல் சிக்கன் சம்பல் சிக்கன் 65 சிக்கன் சம்பளம் இருக்கா சிக்கன் 65 எல்லாம் செய்ய போறேன் கஸ்டமர்ட்ட அவையல் கேட்கறத மாதிரி ரைட் ரைட்டா இப்போ நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணி விடுறோம் உங்களுக்கு போட்டு டிக்டாக் எல்லாம் இருந்தானே மற்ற நீங்க ஆக்கிரம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம நினைக்கிறேன் ஓ சப்போர்ட் பண்ணுவேன் சப்போர்ட் பண்ணி ஸ்கூலும் தானே அக்கா வழியில விட ஆயினம் ஸ்கூல் முடிஞ்ச உடனே வருவேன் முடிஞ்ச உடனே வருவேன் டேஸ்டா செஞ்சு கொடுத்தீங்கன்னா சரி மேல் தட்டுல வந்து அந்த இது ஓ ப்ரைஸ் போடலாம் இப்ப கொஞ்சம் தானே ரெண்டே சும்மா ஃபர்ஸ்ட் டைம் நாங்க அப்படித்தான் ஒரு 10 சட்டி வாங்கணும் அக்கா அந்த கடையை வந்து பாலப்பழம் மேக்கா டக்குன்னு வீடியோல பாருங்க சரி அக்கா வேற என்ன இப்படி இந்த பக்கம் வாங்க கேமரா முன்பக்கம் அப்படி எடுத்துங்க எல்லா சாமானும் போட்டீங்க ஓ இப்போ இன்றைக்கு சாம்பிள் இவ்வளோ இருந்தேன் சாம்பிள் இவ்வளோ இருந்தேன் அப்புறம் நாளுக்கு ஒரு இதை போடுங்கப்பா 4 வேலையை தூங்குங்க 4 வேலைன்னு என்ன போடுறது தூங்குறோம் அண்ணா வாங்க வட வாங்க 4 வேலை ஒன்று வாங்க விடுவாங்க நாளுக்கு செய்யறா சப்போர்ட் தான் 100 ரூபாய்க்கு வாங்கி போடுங்க நாளுக்கு அக்கா வேணா சும்மா நிப்பாடி பார்த்துக்கிறேன் என்னன்னு பார்த்துருக்கீங்கன்னா அப்புறம் போவே இருக்கு அடுத்த தொடர்ந்து நீ வருமா அக்கா உங்களுக்கு ஓட்டங்கள் வந்து விளங்கு இப்படி இப்படி இருந்து பார்க்க இந்த ஃபோக்கஸ் வண்டியில் அப்படி ஸ்டிக்கரோட தெரியுதா சரியா அதனால அமைதியான மீன் பெருசாக வாகனங்களும் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மீன் இல்ல நார்மலா அமைதிதான் பள்ளிக்கூடங்கள் பள்ளிக்கூடம்படியா பகல் டைம்ல க்ரௌடா இருக்கு மீனக்கா மற்ற இதாலதான் கஜூர்னா பீச் போற ரோட் கசூர்னா பீச் போற இதால போற ரோட் ரைட் ரைட் இதுல போயக்கே இதுல முன்னுக்கு இதுல வாங்கி கொண்டு போயிடலாம் அங்க போய் இதெல்லாம் கிடைக்காது அங்க போய் கிடைக்க இப்ப புரியுமா டிக்டாக்ல உங்களுக்கு மினக்கட்டு விளம்பரம் பண்ணி போட்டு வரேன் சரியா சரி ஓகே கசூர்னா பீச்சுக்கு போறாக்கள் உரைப்பா வேண்டி சாப்பிடுங்கன்னு சொல்லி இந்த ரோட்லயே வட்டுக்கோட்டை சந்தியிலே இருக்காங்க வட்டுக்கோட்டை சந்திலே இருக்கான் கசூர்னா பீச்சுக்கு போறாக்கெல்லாம் கட்டாயத்துல நிப்பாடி வாங்கிட்டு போங்க நீ தம்பி அடிக்கடி கசூர்னா பீச் பக்கம் போறதானே ஆளை கவனிச்சு வைங்க வேலை போய்க்கோங்க ஓகே சார் வைங்க இப்போ வேண்டும் இப்போ இப்போ கடைசியாக சாப்பிட இப்போ அப்போ என்ன சொன்னாக்கா இன்றைக்கு வந்து நீங்கள் எத்தனை தடவை கோல் எடுத்தீங்க ஒரு நாள் தான் அடிச்சிங்க என்ன கோல் ஒரு நாள் தான் கோல் அடிச்சு நீங்கள் அக்கா வந்து இப்படி தான் வந்து உண்மையிலே சரி நான் கஷ்டப்படுறா இப்பதான் கஷ்டப்படுறா ஒரு எல்லாருக்கும் வந்து கஷ்டம் பண்ற வாரது என்ன இடையே வந்து அடிச்சது ஒரு கஷ்டம் அது மாதிரி அக்கா மீண்டும் ஒன்று சொல்லி ஒரு வண்டியில் ஒன்று கேட்டிருந்தா உடனே ஓம் சொன்னேன் அக்காவுக்கு செஞ்சாருன்னு என்ன நினைக்கிறீங்க நான் எதிர்பார்க்கல நான் சின்னதா ஊருக்கு ஒரு கடை வச்சிருக்கிறேன் அந்த கடையில ஏதாச்சும் செய்வீங்களோட தான் நான் ஆரம்பத்துல உங்களை கேட்டேன் சேர்ந்து அது ஊருக்கு உள்ள கடை அது கொஞ்சம் எப்படி போட்டாலும் அதுக்கு செய்யலாம் ஊராக்கள் அப்ப அதாலதான் அதுக்கப்புறம் இந்த வண்டியில் ஒன்று செய்து தர முடியுமோன்னு கேட்டேன் கேட்ட உடனே ஓமன்னு சொல்லி வண்டியில தந்ததுக்கு மேலே பெரிய நன்றி இந்த வண்டியில் தந்த ஆக்கள் எனக்கு யாருன்னு தெரியல வண்டியில் தந்த ஆக்களக்கா தமிழ் 3045 சொல்லி
அதுல வந்து ஸ்டிக்கர் அடிச்சிருக்கு ஒரு வண்டியில் வந்து அவைதான் ஸ்டிக்கர் அடிச்சாரு இல்ல சுண்டல் அண்ணா சுண்டல் அப்ப அந்த தமிழ் 30-45 ஸ்டிக்கர் அடிச்சிருக்கு அவைதான் உங்களுக்கு இந்த உதவி தந்தவே தனிநபர் இல்ல அந்த டிக்டாக் தளத்துல வந்து பயங்கிற அவ்வளவு பேரும் சேர்ந்து தான் உங்களுக்கு இந்த வண்டியில வந்து தந்திருக்கணும் சரி அவ்வளவு பேருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க முகம் தெரியாத ஆட்கள் உங்களுக்கு முகம் தெரியாத ஆட்கள் உண்மையிலே தாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற காசுல இப்ப இலங்கையில இருக்கிற ஆட்கள் கஷ்டப்படக்கூடாது ஏதோ தங்களால முடிஞ்ச அளவு சின்ன உதவியை செய்து எங்களோட சேர்ந்து அவையும் நல்லா இருக்கணும் நினைக்கிற அந்த மனசுக்கு முதல்ல நன்றி சொல்றேன் யாரண்டே தெரியாத நீங்கள் உண்மையிலே எவ்வளவு பெரிய உதவியை செய்திருக்கிறீங்க ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் என்ன சொல்றது என்ன சந்தோஷம் என்ன ஹாப்பி தானே ஒரு குறையும் இல்லை தானே அப்ப நேற்று அந்த காசுகளுக்கு வந்து எல்லாம் வேண்டீங்களா வேண்டி இருக்கா இல்ல இல்ல எல்லாம் கிட்டத்தட்ட அக்காவுக்கு வந்து 10,000 என்ன 10,000 ரூபாய் காசும் வந்து தமிழ் 30-45 தளத்துல பயணிக்கிற வந்து 10,000 ரூபாய் காசும் வந்து தந்திருந்தவே அக்காவுக்கு வந்து கொடுத்து அதுக்குரிய பொருட்களை வந்து வாங்க சொல்லி என்ன மற்றது நான் அந்த ஓர்டர் சமையல்களும் செய்யறேன் நீங்க அதுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வெளிநாட்டுல இருந்து வர ஆட்கள் கேட்டா சமைச்சு கொடுப்பேன் அப்படி குடுக்குறேன் நான் ஹோட்டல்கள்ல பெரிய ஹோட்டல்கள்ல செப் இல்லாட்டி சமைக்க கூப்பிடுறவன் போய் சமைக்கிறேன் நான் நீங்க இப்ப வந்து தங்கி நிக்கிறீங்கன்னா ஃபோன் பண்ணா சாப்பாடு கொண்டு தரலாம் உறவுகள் பாக்குற நீங்கள் வந்து இங்க வந்து நீ கேட்க உங்களுக்கு ஒரு பெரிய க்ரௌடுக்கு சாப்பாடுகள் சமைச்சு கொடுக்கணும் உங்களுக்கு சாப்பாடுகள் தேவைன்னு சொன்னா கண்டிப்பா அக்காக்கு வந்து அடிச்சாவ வந்து உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சிருவேன் எல்லா விதமான சாப்பாடும் செய்வாங்க நல்லது கெட்டது எல்லாருக்கும் துன்பம் வரும் இன்பம் வரும் அந்த இறப்பு நடக்கிற இடத்த அந்த வெஞ்சி சாப்பாடுன்னு சொல்லுவேன் தோசை இட்லி இடியப்பம் அதெல்லாம் செய்து கொடுக்குறோம் அப்ப அக்கா வந்து அந்த ஒரு சேவையும் செய்யறவா வந்து அப்ப முடிஞ்ச அளவு வந்து சப்போர்ட் பண்ணிதாங்க வட்டுக்கோட்டை சந்தி காரநேருக்கு பீச்சுக்கு போற வழியில வந்து கசூர்னா பீச்சுக்கு போற வழியில வந்து அக்காண்ட வடகடாக்கு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போங்க அக்கா வந்து டேஸ்டா செஞ்சால் கட்டாயம் முழு ஸ்கூலும் இங்கே நிற்கும் என்ன விட்ட ஒன்று 2 மணிக்கு அதில் பார்க்க ஃபர்ஸ்ட் டைம் பேரங்க எல்லாம் செஞ்சுருக்கிறா அப்போ ரொம்பவே நன்றி உண்மையில தந்த உறவுகளுக்கு வந்து அக்கா வந்து நன்றியில் வந்து சொல்லிட்டேன் என்ன சொல்லிட்டேன் அப்போ வாழ்த்துக்கள் அப்படிதாங்க பிரச்சனை இல்லை வாழ்த்துக்கள் நன்றி முதல்ல உங்களுக்கு பிரச்சனை இல்லை எவ்வளவு தூரம் கதைச்சு செய்யணும் நினைச்சதுக்கு நன்றி அண்ணாக்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நன்றி இல்லை அவர் தான் கஷ்டப்பட்டு இந்த வண்டியில உங்களுக்காண்டி அடிச்சவர் இந்த தான் அடிச்சவர் நன்றி அண்ணா நல்லா செய்திருக்கிறீங்க அந்த அண்ணா தான் வந்து முன்னுண்டு ஓகேன்னு சொன்னது நன்றி சரி அப்ப 4 வேலை எதுவும் எவ்வளவாக்கா ஒரு பட்டி 350 ரூபா 350 ரூபா ரைட்டா அது சரி 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 இருந்தாலும் ஓகே தான் சரி அக்கா நல்லபடியா பிசினஸ் துவங்கி 2-3 வண்டியில் இதே மாதிரி போடணும் சந்தோஷம் அப்படியே எல்லாம் செய்யறாங்க யாழ்ப்பாணத்துல நல்லபடியா செய்யுங்க சந்தோஷமா தர காசு மென்மேலும் வளர வேணும் மிச்சம் தர இல்ல மிச்சம் வேண்டாம் வச்சிருங்க அதுக்காண்டி அடுத்த முறையில வந்து வேண்டி கழிக்க மாட்டேன் வச்சிருங்க அவ டேஸ்ட் பண்ணி பாருங்க வந்து இப்போ ரொம்பவே சந்தோஷம் இன்றைக்கு தமிழ் 30-45 சொல்லி ஒரு டிக்டாக் ஐடி தளத்தால வந்து இந்த வண்டியில வந்து ஒரு கஷ்டப்பட்டு என்ன தனியா இருக்கிற ஒரு குடும்ப பெண்ணுக்கு வந்து ஒரு அக்கா வந்து 2 பிள்ளையோட கஷ்டப்படுறவா அவருக்கு இந்த வண்டியில வந்து அன்பளிப்பா செஞ்சு முழு பொருட்களும் எடுத்து தந்த தமிழ் 30-45 என்ற டிக்டாக் ஐடிக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்து கொண்டு வேறொரு வீடியோவில் மகிழ்ச்சியாக சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுகிறோம். RS பிராண்டட் என்று சொல்லி வெல்டிங் ஒர்க் இவங்கள்ட்ட நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் வந்து குயிக்காக செஞ்சு முடிப்பாங்க. கண்டக்ட் நம்பர் வந்து நாங்கள் டிஸ்பிளேல போட்டு விட்றோம். ஓகே, வேறொரு மகிழ்ச்சியான வீடியோவில் வந்து கண்டிப்பாக சந்திப்போம். பாரதி வாங்க ஒரு ஆள் வடை இந்த வடை கவர்ச்சியாக வந்து அக்கா எல்லாமே செஞ்சு வச்சுக்கிறா. நல்ல டேஸ்ட் ஆங்குறாக்கு உங்களுக்கு போனோமா அவர் ஒழிச்சுக்கிறீரு. சரி அப்ப ஓடுவோம். ஒவ்வொரு நாளும் 10-10 ரூபா போட்டு